எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் மாஸ்டர். எக்ஸ்பெக்டேஷன் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது எதிர்பார்ப்பு என்றால் ஒரு விஷயமோ ஒரு நிகழ்வோ ஒரு செயலோ அப்படி நடக்கும், இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு திடமான நம்பிக்கை. ஏனென்றால் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது. எதிர்பார்ப்புங்கிறது அந்த எதிர்காலம் சார்ந்தது, எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. அது நிகழ்காலத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்வோம். எதிர்காலத்துல நமக்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம ஒரு செயலை செய்வோம் நிகழ்காலத்துல. ஆனா அது எதிர்காலம் சார்ந்தது. அதோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு எதிரானது. ஏன்னா அக்செப்டன்ஸ் என்றால் என்ன? நம்ம ஒரு செயலை செய்யறோம், அதோட விளைவு எப்படி இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக மனமாற ஏற்றுக்கொள்வதுதான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இந்த காரியத்தை நாம் செய்யறோம், அதுக்கு பலன் இப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போட செய்யும் போது அந்த விளைவு நாம் எதிர்பார்த்த அளவு இருக்காவிட்டால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அதை ரெண்டும் ஆப்போசிட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா, ஒரு குடும்பத்துல ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம், அதுல ஒரு அப்பா அம்மா வயித்த கட்டி வாய கட்டி இரவு பகலாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல உயர்தர கல்வியை கொடுக்கறாங்க. குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து அந்த குழந்தைகளை ஆளான பிறகு அந்த குழந்தைகள் வளர்ந்து நிறைய சம்பாதிக்கிறப்போ தங்களுடைய வயதான காலத்தில் அந்த குழந்தைகள் தங்களை நல்ல சௌரியமாக சந்தோஷமாக வைத்து பராமரிப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னா அப்படி நடந்துட்டா சந்தோஷம்தான். ஆனா அப்படி நடக்காத பட்சத்துல எப்படி இருக்கும்? மனக்கவலை, துக்கம், ஒரு கோபம், வெறுப்பு, ஒரு பகை, பகை கூட வரலாம் குழந்தைகளோட. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள், அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வருது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற இருக்கிறதுனாலதான் அது நடக்காம போனா நமக்கு மன துக்கமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம ஏதோ நம்ம கடமையை செய்யறோம், அந்த விளைவை பத்தி நம்ம எதிர்பார்க்கல அப்படின்ட்டு செய்தோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இதைத்தான் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்றார். அப்புறம் புத்தர் என்ன சொல்றாருன்னா, நிறைவேறாத எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறார். அப்போ வாழ்க்கையில துன்பம் வர்றதுன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துலதான் மன சந்தோஷம் இல்லாம போறது. ஐரோப்பால ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க சந்தோஷத்தை ஆராய்ச்சி செய்யறப்போ 1995ல அந்த 1992ஆம் ஆண்டு பார்சிலோனால நடந்த ஒலிம்பிக்ஸ்ல அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி. அதுல சில்வர் மெடல் வாங்கிய போட்டியாளர்களுக்கும் பிரான்ஸ் மெடல் வாங்கிய போட்டியாளர்களுக்கும் மனநிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய எமோஷனல் ரியாக்ஷன், சந்தோஷம் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத பத்தி தான் இந்த ஆராய்ச்சி. அதுல என்ன ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிரான்ஸ் மெடல் வாங்கின போட்டியாளர்கள் சில்வர் மெடல் வாங்கினவர்களை விட பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னா கூட அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தார்களாம் அவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், பிரான்ஸ் மெடல் வாங்கக்கூடியவர்கள் நான் இந்த போட்டியில நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் வந்திருக்காது நமக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில 4வது பிரைஸ் வந்தா கூட பரவாயில்ல, 4வது வந்தா கூட பரவாயில்லங்கிற எண்ணத்தோட பங்கேற்றிருக்காங்க. அப்போ அவங்க அதுல பிரான்ஸ் மெடல் 3வது பரிசு வாங்குறப்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல சில்வர் மெடல் உள்ளவங்க நான் இதுல கட்டாயம் வெற்றி அடைந்து கோல்டு மெடலை பெறுவேங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க போட்டி இருக்கிறப்போ அது தவறி சில்வர் மெடல் வந்த உடனே அவர்களுக்கு துக்கமா போயிடுது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய எதிர்பார்ப்பின் அளவு. சில்வர் மெடலிஸ்ட் நிறைய எதிர்பார்த்தாங்க, பிரான்ஸ் மெடலிஸ்ட் எதிர்பார்க்கல, அவ்வளவு எதிர்பார்க்கல. அப்ப அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சர்ப்ரைஸா சந்தோஷமா இருந்தது. அப்ப சந்தோஷம், ஹாப்பினஸ் எதை சார்ந்தது என்றால் எதிர்பார்த்த விளைவுக்கும் அந்த நிஜமாக அந்த நடந்த விளைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பொறுத்தது. இது அவங்க ஒரு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கூட கொடுத்திருக்காங்க. ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் அவுட்கம் மைனஸ்
த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சந்தோஷம், அது எதிர்பார்த்தது கிடைத்த உடனே இருக்கிற சந்தோஷம் 1 மடங்கு தான் இருக்குமா. ஆனால் அந்த எதிர்பார்த்தது கிடைக்காத பட்சத்துல நம்ம சந்தோஷம் 2 மடங்கு இருக்குமா. அப்ப நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏற்கனவே நம்மளோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய நடக்குது நமக்கு. அதை பத்தி கொஞ்சம் தான் சந்தோஷப்படுவோம். ஆனா ஒரு துக்கமான விஷயம், ஒரு கவலையான விஷயம் சொன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அது ரொம்ப நொந்து போயிடுவோம் நம்ம. ஆனா அதே நேரத்துல சந்தோஷத்தை ரொம்ப கொண்டாட மாட்டோம். நம்முடைய எதிர்பார்ப்பு குறைவாக இருந்தால் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் அந்த விளைவு, இந்த குறைவாக எதிர்பார்க்கும் போது இந்த விளைவு வந்து அதோட கூட வர்றப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மாணவன் ஒரு பரீட்சையில 90 மார்க் வாங்குறான். ஆனா அவன் எதிர்பார்த்தது 93 என்று சொன்னால் அவனுக்கு ஏமாற்றம் தான். அதே நேரத்துல அந்த மாணவன் 87 மார்க் தான் வரும்னு எதிர்பார்த்தான்னா 90 மார்க் வாங்குறப்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். இதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டும், அப்பதான் சந்தோஷம் அதிகரிக்கும். அப்போ இது என்ன ஒரு நெகட்டிவ் விஷயமா தெரியுது நமக்கு. அதாவது பொதுவா நம்ம எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வந்து நல்ல தன்னம்பிக்கையோட நம்ம கட்டாயம் நம்ம வின் பண்ணுவோம், நமக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட நம்ம எல்லாத்தையும் விஷயத்தை செய்யணும், கனவுகள் காண வேண்டும் என்று சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய சான்றோர்கள் என்ன சொல்றாங்க, கனவுகளா காணுங்க, ஏன்னா கனவுகள் தான் நம்ம ரியாலிட்டியை கொண்டு வருது. அதாவது நம்முடைய முயற்சியை பாதிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு குறைக்கிறது, இந்த எப்படி நம்ம அந்த மிடில் பாத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த மிடில் பாத் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பத்தி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ எதிர்பார்ப்புகள் துன்பத்தை விளைவிக்கின்றது என்பது ஒரு பக்கம். அதே நேரத்துல நியாயமான அளவான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம். இந்த இடத்துல ப்ரொஃபசர் ஜான் வீலர், அவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. அவர் இன்னமும் உயிரோட இருக்கார், நம்மளோட இருக்கார். அவர் குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஒரு இடத்துல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, நாம் இந்த பிரபஞ்சத்தில் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, பங்காளர்களும் கூட. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அணு, ஒரு ஆட்டம், ஒரு அணு வந்து அது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாக்குறதுக்கு அதை உடைச்சு 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 கொண்டே போனோம்னா அதுக்கு முடிவே இல்லை. அதை உடைச்சிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கு, அதுல இன்னும் இருந்துட்டே இருக்கும், ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறோம் அப்படிங்கிறார். அடுத்ததாக அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் நுனிய தேடி, அந்த பிரபஞ்சத்தின் நுனி எங்க இருக்குன்னு தேடி 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 கொண்டே போனோம்னா அது விரிஞ்சு கொண்டே போகும், பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகும் அப்படிங்கிறார். அது காரணம் என்னவென்றால், நம்ம எதிர்பார்ப்போடு பார்க்கிறோம் இல்லையா, அந்த பார்வை அந்த பிரபஞ்சத்துல அந்த காட்சிகளை உருவாக்குறதுதான். அப்படின்னா விரிஞ்சு கொண்டே அந்த காட்சிகள் வந்துட்டே இருக்குதுங்கிறாங்க. அப்ப அதுவரையும் அந்த காட்சிகள் இல்ல, நம்ம எதிர்பார்ப்போடு பார்க்கும்போது அந்த இல்லாத காட்சிகள் அப்போதுதான் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். இதைத்தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, we create our own reality. நம்மளுடைய வாழ்க்கை நம் கையில், நம்ம கையில, நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், நம்ம கண்கூடாக பார்த்து கூட இருக்கிறோம் இல்லையா. அப்போ we create our own reality. அப்ப நம்ம எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்றோம்னா அது வந்து நடக்கிறது நமக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இதுல வந்து எதிர்பார்ப்பு கூடாதுன்னு சொல்றோம், எதிர்பார்ப்பு இருக்கவும் வேணுங்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ எதிர்பார்ப்பு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஆனா இந்த எதிர்பார்ப்பை எந்த இடத்துல இருக்கணும், யாரிடம் இருந்து எதிர்பார்க்கலாம், எந்த அளவுல இந்த எதிர்பார்ப்பு இருக்கணும், அதுல ஒரு மிடில் பாத் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அப்ப எதிர்பார்ப்புகள் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து உயர்கிறானோ தாழ்கிறானோ அதற்கு காரணம் அவரவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய நம்பிக்கையும் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு மற்றவர்களை தாக்குறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்பினோம்னு சொன்னா அவங்க மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம, அவர்களுக்கு நல்ல வசதிகளை கொடுப்போம், நல்ல கோச்சிங் டீச்சிங் எல்லாம் கொடுப்போம். ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் வந்து வெற்றி பெறறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அவர்களுக்கு வசதிகள் எல்லாம் குறைந்து போயிடணும். இப்ப நம்ம குடும்பங்கள்லயே பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம குடும்பங்கள்லயே சில சமயங்கள்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம்.
ஒரு ஒரு குடும்பத்துல 2 பையங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல மூத்தவன் வந்து கொஞ்சம் சுமாரா தான் படிப்பான். அப்ப 2வது பையன் கொஞ்சம் நல்ல கெட்டிக்காரன். நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். நல்ல பாஸ் பண்ணி நிறைய படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா, பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 2வது பையனுக்கு நல்ல ஒரு உயர்தர கல்வி, நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. நிறைய ஃபீஸ் கட்டி, நல்ல கோச்சிங், நல்ல டீச்சிங் எல்லாம் நடக்கும். இப்ப நிறைய வசதிகள் அவனுக்கு கொடுப்பாங்க. ஈவன் சாப்பாடு கூட அவனுக்கு வந்து நல்ல போஷாக்கான சாப்பாடு கூட கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அவனுக்கு எனர்ஜி நிறைய தேவை படிக்கிறதுக்கு. எக்ஸாம் டைம்ல அவனுக்கு வந்து உடம்புக்கு ஏதாவது வந்துடக்கூடாதே அப்படிங்கறதுக்காண்டி அவனுக்கு நல்ல போஷாக்கா கொடுப்பாங்க. அதே நேரத்துல மூத்த பையனுக்கு அவன் சுமாரா தானே படிக்க போறான். அவன் அவன் படிச்சு பாஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வயக்காட்டுல வேலைக்கு போலாம், நம்மளோட இதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்போ, அந்த மூத்த பையனுக்கு இருந்த திறமையே கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போகும். ஏன்னா அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அவனுக்கு அவ்வளவு பெருசா கொடுக்கறது இல்ல, நல்ல படிப்பு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, சுமாரான ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க. அப்படிங்கிறப்போ அஹ் அவனுக்கு இருந்த திறமையே இல்லாம போய் அவன் ஓரளவுக்கு பாஸ் பண்ணுவாங்கிற இது கூட இல்லாம சில சமயம் ஃபெயில் பண்ண கூட அந்த அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கூட நடக்கலாம். அப்போ இது காரணம் என்னன்னா, நம்ம இந்த நெகட்டிவா எதிர்பார்த்தாங்க இல்லையா, இது நொசிபோ எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது நம்முடைய நம்பிக்கையாலும் எதிர்பார்ப்பாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறோம். அது அந்த எமோஷனலா மட்டும் இல்ல, உணர்வு லெவல்ல மட்டும் இல்ல, பிசிக்கலி கூட அதை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு குடும்பத்துல இப்போ நம்மளுடைய யதார்த்தத்துல எடுத்துட்டோம்னா, ஒரு ஸ்கூல்னு பார்ப்போமே, மேக்ரோ லெவல்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் வந்து அவ்வளவு சுமாரா தான் இருக்கு, அவ்வளவு நல்லா அங்க அந்த ஸ்கூல்ல படிச்சா அவ்வளவு நல்ல மார்க்ஸ் வாங்க முடியாதுங்கிற பரவலா ஒரு நியூஸ் இருந்ததுன்னா, அந்த ஸ்கூலுக்கு எல்லாரும் பிள்ளைங்களை சேர்க்க மாட்டாங்க. அப்ப நல்லா படிக்கிற பிள்ளைகள், கொஞ்சம் நிறைய ப்ராஸ்பெக்ட் உள்ள குழந்தைங்க எல்லாருமே நல்ல வேற வேற ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு அடிமட்டமானவளவன் தான் வருவாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிற அந்த டீச்சர்ஸ் கூட தங்க மாட்டாங்க. நல்லா டீச் பண்றவங்க தங்க மாட்டாங்க. இதுல இப்ப இவங்களுக்கு படிப்பிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபெயிலிங் ஸ்கூல்னு சொல்றப்போ அது இருந்ததை விட ரொம்ப மட்டமா போகக்கூடிய சான்சஸ் வருது அதுக்கு. அப்ப இதைத்தான் சொல்றாங்க, அந்த நெகட்டிவா போறது நம்ம எதிர்பார்ப்புனால, ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வசதிகளை குறைச்சு விட்டுறோம். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறப்போ அது பிசிக்கலி பாதிக்கிறது. அப்புறம் மகிழ்ச்சியை குலைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன என்ன எதிர்பார்ப்புகள், அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதை குலைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா 2 3 இருக்கு. எல்லோரும் என்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது, அது வந்து கட்டாயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா எல்லோரையும் எப்போதும் எல்லோரும் நேசிக்க முடியாது. நமக்கு எல்லாரையும் பிடிக்குமா? இல்லையே. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் நம்மளை நேசிக்கணும், நம்ம நல்லவன் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நம்ம விழுந்து விழுந்து என்னத்தையும் செய்தோம்னா, எப்போதும் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. சில சமயங்கள் நம்மளால முடியாது, உடனே இவன் சரியில்லைன்னு போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்கிறது? அதுல மனசு சந்தோஷம் இல்லாம போறது. அப்ப அதை விட நம்ம என்ன செய்யணும்? நம்ம நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் மரியாதையும் பெறுவதற்காக நாம பிரயத்தனம் செய்யலாம். அப்படிங்கிறப்போ அதுக்கு பிரயத்தனம் செய்யலாம்னு தான் சொல்றோம். அதுக்காண்டி ஓவரா செய்யணும்னு இல்லை. அப்போ நம்ம மற்றவர்கள் நம்ம நேசிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு கட்டாயம் நமக்கு வந்து பெருவாரியான நேரங்கள்ல அது வந்து மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அதுக்கப்புறம் மற்றவர்கள் என்னோட கருத்தோட ஒத்து போகணும். அதுக்கப்புறம் மற்றவர்கள் நாம் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோமோ எதுனா எல்லாரும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது, அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவரவர்களுடைய என்ன இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பொறுத்தது. அப்ப அதை விட நம்ம என்ன செய்யலாம்னா, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நம்ம அவங்க சொல்றத நம்ம கேட்டு அவர்களை பற்றி நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். அப்புறம் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு என்ன புரியுறதுங்கிற அந்த லெவலுக்கு இங்க கொண்டு வரலாம். டீச்சர்ஸ் டீச் பண்றது குழந்தைகளுக்கு புரியலன்னா அதுக்கு குழந்தைகளா தப்பு? டீச்சர்ஸ் வந்து என்ன புரியுறது குழந்தைகளுக்குன்னு தெரிஞ்சு அந்த லெவல்ல அவங்க வந்து பாடத்தை கத்துக் கொடுக்கணும். மற்றவர்கள் நாம் சொல்வதை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது அந்த எதிர்பார்ப்பு தவறுனா என்னது, எப்போதும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை.
அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்போது நன்றாக இருக்கும், நாம் எப்போதும் செல்வ செழிப்பாக இருப்போம், நாம் தான் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் எல்லாத்துலயும், ஐ மஸ்ட் ஆல்வேஸ் டூ வெல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா நம்மளோட லட்சியத்தை அடையாவிட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் தான் எப்போது எடுக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த பாடத்துல ஃபெயில் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா, மனம் நொந்து போய் இது நமக்கு சரி வராது, இது என்னோட சாய்ஸ் இல்லை, இது இது எனக்கு சரியே வராது அப்படின்னு கைவிட்டுருவாங்க. இது வர்ற ரிசல்ட் போதுமானது, பரவாயில்ல, இந்த முறை நம்ம தோத்துட்டோமா, இதை நாம வெற்றி வெற்றிக்கு படிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாத்துப்போம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட இருக்கணும். நம்ம அப்படியான மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் வீட்டில் நமக்கு. அடுத்தது பொருள் பொருள் சார்ந்த எதிர்பார்ப்புகள். இந்த பொருள் இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை, இதெல்லாம் வேணும் நமக்கு, கார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காரை எதிர்பார்க்கிறது. கார் கார் வச்சிருக்கிறதுனால சந்தோஷம் வரும்னு எதிர்பார்க்க, கார் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம், ஆனா அது வச்சிருந்தாதான் சந்தோஷம் வரும். நிறைய நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில போனாதான் நம்மளை மதிப்பாங்க, நம்மளுக்கு எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா சில சமயம் ஒரு பாராட்டே கிடைக்காது. நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவா கஷ்டப்பட்டு வாங்கி போட்டுட்டு போயிருப்போம், ஒருத்தர் கவனிக்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் தேவையற்றது. ஒருத்தரை நாம் மாற்றலாம். இது கணவன் மனைவின்னு எடுத்துப்போமே. மனைவி கணவனை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும், அதாவது அவர் எனக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்னு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவி எனக்கு எனக்கு பிடித்த மாதிரி அவ செய்ய வேணும், அது மாதிரி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்றது. ஒருத்தரையுமே மாற்ற முடியாது. ஏனென்றால் அவரவர்களுடைய அனுபவத்துக்காக, அவரவர்களுடைய பாடத்துக்காக, அவரவர்களுடைய கர்ம வினையை கணக்கு தீர்க்கிறதுக்காக நம்ம ஆன்மாவை நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப நமக்குன்னு சொல்லி யூனிக்னஸ், வி ஆர் யூனிக், நம்ம தனித்துவம் படைத்தவர்கள். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் மாத்த முயற்சி செய்தோம் என்றால் அதுல தோல்விதான் நம்ம அடைவோம். சில சமயங்கள்ல நம்மளுடைய வற்புறுத்தலின் காரணமாக அந்த கம்பல்ஷன்ல மற்றவர்கள் மாறுறதுக்கு முயற்சிக்கலாம். ஆனா அந்த மாற்றம் நிலையாக இருக்காது. அப்படி அது நிலையாக இருக்காத பட்சத்துல திருப்பி அவர் பழைய பழைய இதுக்கு போன உடனே அது கூட நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மனைவி இந்த கணவர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்ன உடனே கணவர் சரி இவளை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவர் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி செஞ்சுட்டு திடீர்னு அவர் தன்னோட பழைய பழக்கத்துக்கு போயிட்டாருன்னா ரொம்ப துக்கப்பட்டு போயிடுவாங்க மனைவி. அதை விட அவர் அப்படியே இருந்திருக்கலாம், அவர் அப்படியே இருந்து நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்போ அந்த மாற்றம், மற்றவர்களை மாற்ற வேண்டும், மாற்றலாம்ங்கிற எதிர்பார்ப்பு எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்கவே செய்யாது அப்படிங்கிறாங்க. உலகம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. உலகத்துல பெர்ஃபெக்டும் இருக்கு, இம்பர்ஃபெக்ஷனும் இருக்குது. ஏன்னா அழகானதும் இருக்குது, வாழ்க்கையில இன்பம் இருக்கு, துன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு, எல்லாம் சேர்ந்த கலவைதான் வாழ்க்கை. அதுதான் யதார்த்தம். அப்போ அப்படியான வாழ்க்கைய நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் அடைவோம் நம்ம. சரி, இந்த ஏமாற்றத்தை எப்படி போக்குறதுன்னா, அது ஏமாற்றத்துக்கு ஆன்டிடோட், ஏமாற்றம் ஒரு வியாதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஆன்டிடோட் என்னது, அதுக்கு அதை எப்படி குணமாக்குறது அப்படின்னு பார்த்தா அக்செப்டன்ஸ், கிராட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. அப்போ அக்செப்டன்ஸ்னா ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, நன்றி உணர்ச்சி. நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அதை நம்ம மனமாற நம்ம சந்தோஷமாக கண்ணும் கருத்துமா ஒரு வேலையை செய்யணும், அதோட விளைவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவோங்கிற மனப்பான்மையை கொண்டு வரணும் நம்ம. அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது, நன்றி இறைவா, நன்றி பிரபஞ்சம், நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்படிங்கிறது அதான் எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட். அது எதிர்பார்ப்பை குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ எதிர்பார்ப்புங்கிறது நம்ம ஒண்ணு செய்யறது இருக்கட்டும், அடுத்தது பிறரிடம் எதிர்பார்ப்புதுன்னு சொல்றப்போ அந்த பிறர் அப்படிங்கன்னா யாருன்னா நம்மை தவிர, அதாவது தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அந்த பிறர், மற்றவர்கள்ங்கிறது தான் வருது. அது அப்பா அம்மாவா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், சகோதர சகோதரி, யார் என்றாலும் மற்றவர்கள் தான். ஏன்னா
நாம் ஒரு செயலை செய்யறது அது நாம் சம்பந்தப்பட்டது. இதை நாம் செய்தால் மற்றவர்கள் இதை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள், இல்லாட்டா நமக்கு ஒரு பிரதி உபகாரம் செய்வார்கள், அதனால மற்றவர்கள்ட்டே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல ஒரு விஷயத்தை சொன்னோம்னா ஏமாற்றம் வருவதற்கு நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு சிறு பகுதியில சிறுவாரியாத்தான் அது பலன்கள் கிடைக்கலாம் சில சமயங்கள்ல. ஒரு பெற்றோர்கள் அதுல போய் பார்த்தோம், நம்ம ஒரு பெற்றோர் பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கிறது, அதனால பிள்ளைகள் கவனிக்கலைன்னா அவங்களுக்கு மன கஷ்டம், துக்கம். இதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களைன்னு எதிர்பார்க்கிறது. பெற்றோர்கள் நமக்காக எல்லாம் செய்வாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் தங்களுடைய அவர்களும் தன்னுடைய குடும்பம் அப்படின்லாம் அமைத்தது பிறகும் பெற்றோர்கள்ட்ட எதிர்பார்க்கறதுன்னா பெற்றோர்கள் நமக்கு சொத்து தருவாங்க. அவங்க சேர்க்கிற சொத்து எல்லாம் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அந்த எல்லாம் நமக்கு தான் வரப்போறது, நமக்கு தான் வரப்போறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுல ஏமாற்றம் அடைவதற்கு தயாராக இருங்கள்னு சொல்ல வேணும். ஏன்னா அது அவருடைய சம்பாத்தியம், அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க தங்களுடைய விருப்பத்துக்கு அதை என்னன்னாலும் செய்யலாம். யாத்திரை போகலாம், ஹாலிடே போகலாம், ஏன் எங்கேயா டொனேஷன் கூட கொடுக்கலாம், இல்லாட்டா நமக்கு தரலாம். அப்போ பெற்றோர்களுடைய சொத்து நமக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது நடக்காத பட்சத்துல ஏமாற்றம் தான் வரும். குடும்பத்துல பகைமை, ஒரு ஒரு குடும்பத்திலேயோ ஒரு சுற்றுச்சூழலையோ பிரச்சனைகள் பகைன்னு வர்றது காரணமே ஒரு எதிர்பார்ப்பினால்தான் பகையே வருது. நண்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உதவி செய்யறோம், சிலருக்கு நம்ம உதவி செய்யறோம், அந்த உதவியை நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும், மனசார சந்தோஷமா செய்யறதுன்னா நல்லது, அதனால புண்ணியம் கூட கிடைக்கும் நமக்கு. ஆனா அதே விதத்துல நம்ம உதவி செஞ்சுட்டோம்னா அது உதவி செய்யற நேரத்துல எதிர்பார்க்க மாட்டோம், அதுக்கப்புறம் அவங்க நமக்கு பிரதி உபகாரம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சில சமயங்கள்ல அவங்களால அந்த பிரதி உபகாரத்தை செய்ய முடியாம இருக்கலாம், அந்த நிலைமையில அவங்க இருக்கலாங்க. ஆனா அப்படி நம்ம இதை எதிர்பார்க்கறதுனால அவங்களுக்கு செய்ய முடியாதுன்னா அதுல ஒரு பகை வருது. நம்ம ஒரு பழமொழி கூட இருக்கு, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னு சொல்றோம். இது நம்ம உதவிங்கிறத கொடுக்கறது தான், நம்ம அதுக்கு எதிர்பார்த்து செய்யறது இல்லைன்னா கூட நீ திருப்பி தரணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம தான் செய்யறோம்னா கூட மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோம், அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல உரிமை, இந்த குடும்பம் அப்படின்னு வந்த உடனே நம்ம உரிமை, அட்டாச்மெண்ட், அந்த அன்பு அட்டாச்மெண்ட், அந்த பேர்ல நம்ம சில சமயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சொல்றபடிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க நம்ம சொல்ற துறையில தான் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த எதிர்பார்ப்பு. அப்படி நடக்கலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் அந்த எதிர்பார்ப்பால நமக்கு துன்பம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய, சந்தர்ப்பங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. எந்த விஷயத்தையுமே பிரதிபலன் பார்த்து செய்யக்கூடாது. நம்ம இன்னொரு இடத்துலன்னா நம்ம சில சமயங்கள்ல ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அந்த உதவி நம்ம எதிர்பார்க்காமல் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யறப்ப கூட அந்த உதவி அவர்களுக்கு சில சமயங்கள்ல ஒரு விலங்கு மாதிரி ஆகிறது, அவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கிறது. ஏன்னா அந்த உதவியை வாங்கினவங்க அவங்க என்ன செய்யறாங்க, சில சமயங்கள்ல இவங்க உதவி செய்துட்டாங்கன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க நம்ம இவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்க வேண்டும், இவர்களை கும்பிட வேண்டும், இவர்களுக்கு அடிபணிந்து எப்போதும் இவர்களுக்கு அடிமை மாதிரி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இவங்க எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பார்ப்பதாக நினைச்சு தாங்களே தங்களுக்குள்ள திணித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் நம்ம கிட்ட இதை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை நமக்கு மேல நம்ம ஒரு ஒரு திணிக்கிறோம். நம்ம அதுவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல, நம்மளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது, சுதந்திரத்தை தாக்குறது. இப்படியாக பத்திரிஜி சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம்னா கட்டாயம் நமக்கு அதுல சந்தோஷத்துக்கு வழிகள் குறைவு, துன்பத்துக்கு காரணம் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் புத்தர் சொன்ன மாதிரி. ஒரு எம்ப்ளாயி சிச்சுவேஷன் எடுத்துப்போமே, ஒரு முதலாளி தொழிலாளி, இந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? அது இல்ல. ஏன்னா நான் ஒரு வேலைக்கு போறேன்னா அந்த முதலாளி சொல்றார் இது உங்களுக்கு சம்பளம், இந்த வேலையை நான் செய்தேன்னா சம்பளமாக நமக்கு தராங்க, அதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட், அதுல எதிர்பார்ப்பு இல்ல. இந்த வேலைக்கு போறதும் நம்ம வேலை செய்யறது எதிர்பார்ப்பு இல்ல. அப்போ அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைய
கண்ணும் கருத்துமாக நமக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அவ்வளவு திறமையும் முழுமையாக பிரயோகித்து, நம்முடைய நேரத்தை முழுமையாக அந்த வேலைக்காக பிரயோகித்து, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அந்த வேலையை நம்ம செய்யறது தான் உத்தமம். அப்படிதான் செய்ய வேணும். ஆனா சில சமயங்கள நம்ம நம்ம யதார்த்தத்துல வாழ்க்கையில நமக்கு பார்த்திருக்கோம். நம்ம என்ன நடக்கிறதுன்னா, அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவு பண்ணினா காணும் அப்படின்னு சொல்லி குறைச்சு செய்வோம். நமக்கு திறமை இருக்கு நிறைய. ஆனா அந்த இருக்கிற கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல நம்ம ஏதோ போன் ஏதோ பாக்குறது, யார்ட்டையும் கதை பேசுறது, அப்புறம் இது என்ன மேனேஜர் வந்து வேலையை முடிக்கலையான்னு கேட்டா, ஆமா இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இவ்வளவுக்கு மேல செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அது தவறு. ஏன்னா நம்ம அக்ரி பண்ணி வந்துட்டோம் அந்த சம்பளத்துக்கு. அப்ப அந்த முழுமையா செய்ய வேணும். அதே நேரத்துல நமக்கு இந்த வேலையை கொஞ்சம் நிறைய நல்லா செய்யறோமே, நம்ம அந்த வேலையை நம்ம நல்லா செய்யறோம், ப்ரமோஷன் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட செய்தோம் என்றால் கட்டாயம் அதுல வந்து நமக்கு எது ஏமாற்றம் வரலாம். ஏமாற்றம் வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம வேலையை நன்றாகத்தான் செய்ய வேணும் எப்போதுமே. பதவி ப்ரமோஷன் வருங்கிற எதிர்பார்ப்போட செய்யக்கூடாது. எப்போதும் செய்ய வேண்டியதே நன்றாகத்தான் செய்ய வேணும். அப்போ அதுல வந்து நம்ம எதிர்பார்க்கிறது தவறாக போறது. அப்போ நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, அந்த ப்ரமோஷன் கிடைக்கலன்னா என்ன நடக்கிறதுனா, அந்த இருக்கிற வேலையை நம்ம வெறுக்க தொடங்குவோம். அதுவரையே சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்திருப்போம். நம்ம அந்த எதிர்பார்த்தோம் பாருங்க, அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லி அது கிடைக்காம போன உடனே அதுக்கு காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம். நம்மளோட திறமைசாலி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு போயிருக்கலாம் அந்த ப்ரமோஷன், நமக்கு இருக்காம போடலாம். ஆனா உடனே நமக்கு வெறுப்பு வருது, செய்கிற வேலையே செய்ய பிடிக்காம போறது. அப்ப இதுக்கு காரணம் நம்ம எதிர்பார்ப்பு தான். ஆன்மீகம், ஆன்மீகத்துல கூட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம இப்ப கோவிலுக்கு போனா அது அது பக்தி மார்க்கெட்ல கோவிலுக்கு போனா என்னது, கடவுளோட டீல் பண்றோம். நம்ம வந்து இத பண்ணினா கடவுள் நமக்கு இதை நிறைவேற்றினா நம்ம வந்து விரதம் இருக்கிறோம், இத்தனை குடம் அபிஷேகம், பால் குடத்துல அபிஷேகம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி நிறைய ஒரு ஒரு டீல் மாதிரி நம்ம கடவுள் கேட்கறதே இல்லை, அப்படி ஒரு டீலை போட்டுக்கிறோம், எதிர்பார்க்கிறோம் நம்ம. ஆனா அது தவறு. அப்புறம் நம்ம தியானத்துக்கு கத்துக்கிறோம். நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம். தியானம் பண்றப்போ மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இங்க 40 நாள் பண்ணினா உங்களுக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தியானத்துல உட்கார்ந்தோம்னா அது நடக்கவே செய்யாது நமக்கு. ஏன்னா தியானத்துல இருக்கிற போது நம்ம நிகழ்காலத்துல இருக்க வேண்டும். நம்ம அதுல எதிர்பார்த்துல எப்போ நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுது, நமக்கு இன்னும் காட்சிகள் ஒன்றும் வரலையே அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்க தொடங்கின உடனே அந்த தியானத்துல இருக்கிற அப்போ இருக்கிற அந்த இதே வராது, டீப்பா போகாது. எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. தியானம் பண்ணினா உடம்பு சரியாகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்து செஞ்சோம்னா உடம்பு சரியாகலைன்னா ரொம்ப துக்கமா போயிடும் நமக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஆன்மீகத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்மை செய்யவே கூடாது. புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறப்போ ஒரு 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 சேவையை செய்தோம்னா அது புண்ணியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய அந்த கர்ம கணக்குல கடைசி பிறவிகள்ல வர்றப்போ நல்ல கர்மாவும் ஜீரோவா இருக்கணும், கெட்ட கர்மாவும் ஜீரோவா இருக்கணும். அதாவது பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்கணும். நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் அந்த அக்கௌண்ட் செட்டில் பண்ணி ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கணும். அப்ப நம்ம யோசிப்போம், புண்ணியம் செய்யறோமே, புண்ணியம் செய்யறப்ப அது புண்ணிய கணக்கு பேலன்ஸ் பிளஸ்ல போயிடுமே அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யற ஒரு விஷயம் செய்யறோம், ஆனா அது நாம் செய்யவில்லை, நம் மூலமாக செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்யறப்போ அந்த கணக்கு சரியா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி நம்ம சேவை செய்யறோம்னா நம்ம நிறைய சேவை செய்யறோம், நமக்கு நல்லது வரும்னு நினைச்சே செய்யக்கூடாது. நம்ம சேவை நம்மால் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சந்தோஷம், சேவை செய்யறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய நம்ம வந்து சேவை செய்யறோம், நம்ம நம்ம எல்லாம் பண்ணலாம், நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும். ஆன்மீகத்துல நமக்கு பாராட்டுதல் தேவை, இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம இத்தனை பேருக்கு தியானத்தை பத்தி சொல்றோமே, அவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள், அந்த கேள்விகள், இது நமக்கு சம்பந்தப்பட்டதே இல்லை. ஓஷோ அருமையா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஜஸ்ட் சிம்பிளி வெயிட் அப்படிங்கிறார். ஒன்றையும் எதிர்பார்க்காதே, காத்திரு. என்னத்துக்காக காத்திரு, என்னத்துக்கு தயாரா இருக்குன்னா ஆச்சரியப்படுவதற்கு தயாராக இருங்கிறார். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆச்சரியங்கள் தான் நடக்குது, அதிசயம் நடக்குது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும். ஆனா அத வந்து நம்ம ரசிக்கணும்னு சொன்னா அந்த அந்த
அதிசயத்தையோ அந்த ஆச்சரியத்தை ரசிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது நமக்கு. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு ஓப்பன் மைண்டாக பரந்த மனதோட திறந்த மனதோட இருக்கும்போது வாழ்க்கையில மிரக்கிள்ஸ் நடக்குங்கிறார் அவர். நம்ம செய்ய வேண்டியது என்னது? எனக்கு இது வேண்டும். நமக்கு விஷயம் வேணும் தான். நமக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு வசதிகள் வேணும், எல்லாமே வேண்டும் நமக்கு. எனக்கு இது வேண்டும், அதை பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போட்டுட்டு நம்ம செயல்பட வேண்டும். நம்ம அதுக்கு தேவையான வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் வர்ற விளைவு எப்படியா இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம இருந்தோம்னா வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இப்படியாக மாஸ்டர்ஸ் தியானம் எப்பவும் செய்யும் போது நாம் அதெல்லாத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரும். நன்றி உணர்வு, தைரியம் எல்லாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நாம் தான் கடவுள் என்ற ஒரு மனப்பான்மை எனக்கு வரும்போது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும்போது நாம் ஒருத்தரிடம் ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டோம், ஒருத்தரையும் சார்ந்து இருக்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தமாக வாழ்வோமாக என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.